ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொன்னேன்னா மதியம் பிரியாணி, மட்டன் பிரியாணி வைக்க போகிறேன். இன்னைக்கு ஸ்கூல் வேறு லீவு. இன்னைக்கு சமையம் சாப்பிட வேண்டியதுதான் சேர்ந்திருந்து. வாங்க வீடியோக்குள்ளே. காலையிலே போய் நானும் இதன் போய் சிக்கன் மட்டன் எடுத்துன்னு வந்தாச்சு. இதே தான் பிரியாணி வைக்கணும். மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் பிரியாணிக்கு என்னென்ன நான் என்னதெல்லாம் எடுத்து வச்சுவேன்னு சொல்கிறேன். முதல்ல வெங்காயம் வெட்டியாச்சா. வெங்காயம் வெட்டிட்டு தக்காளி வெட்டணும், பச்சை மிளகாய் வெட்டணும், அப்புறம் மல்லி இலை இதெல்லாம் கொஞ்சம் வெட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுக்கணும். பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்ட பிறகு இந்த பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்ட பிறகு தக்காளி போட்டு நல்லா இது பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். இந்த மட்டனை வேக வச்சதே அப்படியே இதில் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்த பிறகு அதில் மசாலா நான் என்னெல்லாம் சேர்க்குவேன்னு தெரியுமா? மல்லி பொடி, மிளகு பொடி, பெருஞ்சீரக பொடி, கொஞ்சோண்டு பெப்பர் பொடி, இதெல்லாத்தையும் சேர்ப்பேன். சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டு உப்பு போட்டு தேவைக்கு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தயிர் எல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். கிளறி எடுத்த பிறகு அடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அரிசியை கழுவி அதில் போட்டு கிண்டி எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் குக்கரை முடச்ச வேண்டியதான். இவ்வளோதான். நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இது மட்டனே பொரிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. இதை மூடி வைக்கலாம். அம்மா உப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். செம டேஸ்டாக இருக்கு பிரியாணி. செம அட்டி பொள்ளியாட்டு இருக்கும். மிதுசை சொல்லியாச்சு. இதை கோரு குடிச்சுதான் மிதுசை செமையாக இருக்கும். இப்போ மட்டனை பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றலாம். இப்போமே சாப்பிடுறது நான் கூறுது. செஞ்ச உடனே 3 இயர் சாப்பிட வேண்டியதான். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு செமையாட்டிருக்கு. அப்புறம் மட்டன் இதை பொரிச்சு வச்சிரு. மட்டனை முட்டை எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? மட்டனை உள்ள வச்சிட்டு பிரியாணி இப்படி எடுத்து செம்ம டேஸ்டில் இருக்கு. ஆனால் கொஞ்சம் வேகலை. தண்ணி கொஞ்சம் குறைவாக எடுத்துருக்கேன். ஆனால் கீழே அடியில் புதுசு தான் இருக்கு. ஆனால் தண்ணி குறைவாக எடுத்துருக்கேன். மட்டன் உள்ள கால் செம்ம டேஸ்ட். செம்ம டேஸ்ட். எலும்பே செம்ம டேஸ்ட். வச்சு கொடுக்காம நானே சாப்பிட்டு இருக்கேன். 3 இயருக்கும் சாப்பாடு வைக்கலாம். மிது சொல்லன்னு போறேன். வச்சு தவிர பொறுமை இல்லையா? நல்லா சுவையாக இருக்கான். அங்கே சாப்பிடலாம். இப்போ நல்லா நம்ம சாப்பிடலாம். வாங்க. யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்கும், நேரில் சாப்பிடுவாங்க, சாப்பாடு தருவோம், விரட்டு விட மாட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். சாப்பிடாரே.